வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி வருகிற 24ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை என உச்சநீதிமன்றம் அறிவித்து வருகிற 24ஆம் தேதியுடன் 1000 நாட்கள் ஆகுவதாகவும், ஆனால் இடஒதுக்கீடு வழங்குவதாக வாக்களித்துவிட்டு தற்போது முதல்வர் ஸ்டாலின் இடஒதுக்கீடு வழங்க முடியாது என கூறி வன்னியர்களுக்கு துரோகம் இழைத்து இருப்பதாக கூறியுள்ளார். தமிழகத்தில் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வன்னியர் சமூகம் பின்தங்கியிருப்பதாகவும், அவர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்குவதுதான் சமூக நீதியின் அடிப்படை எனவும், ஆனால் இல்லாத காரணங்களை கூறி இடஒதுக்கீடை தர அரசு மறுப்பது வன்னியர்கள் மீது எவ்வளவு வன்மம் உள்ளது என்பதை காட்டுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிற 24ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களிலும் வட்ட தலைநகரங்களிலும் பாமக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட இருப்பதாக தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் பகுதியில் நடைபெறும் போராட்டத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமை வகிப்பார் எனவும், பிற பகுதிகளில் நடைபெறும் போராட்டங்களுக்கு மாநில மாவட்ட நிர்வாகிகள் தலைமை ஏற்று நடத்துவார்கள் என தனது அறிக்கையில் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.